ரிஷபராசினாலே அழகு. ம். ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம் சனி. சனிக்கு ரொம்ப பிடிச்ச இடம் 11. அப்போ ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிச்ச சனி தனக்கு ரொம்ப பிடிச்ச 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. டபுள் டமாக்கா ரிஷபத்துக்கு. ஸோ ரிஷபராசி பெண்களுக்கு பிரத்யேகமாக இந்த சனி பயிற்சி எதை கொடுக்க போகுது அதிகமாக? இப்போ வீட்டில் ஹஸ்பண்டு குழந்தைங்க சமைச்சிட்டு இருந்தவங்க எனக்கு இன்னைக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு செல்ஃப் லவ்ங்கிறது அதிகமாகும். தன்னை பற்றி ரிஷபராசி பெண்கள் அதிகமாக யோசிப்பாங்க. நெட்வொர்க்ஸ் அதிகமாகும். 11 அப்படிங்கிறது ரிஷபராசி பெண்கள் ஒர்க்கிங் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சம்பளம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ என்ன இன்கம் வாங்கிட்டு இருக்கோமோ அதை விட கூட கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணுறது, இல்லை இதை விட கூட ஒரு பெட்டர் பேக்கேஜில் நம்ம ஒரு வேலையை தேடினான்னு. நீங்க சொல்றத பார்த்தா ரிஷபராசி பெண்களை கையில பிடிக்க முடியாது போல மேம். கண்டிப்பாக சில பெண்கள் கோயிலுக்கே போகாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ்னு ஏதாவது இருக்கா மேம் ரிஷபராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சியில? ஹாப்பியாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. நானும் என் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரிஷபராசி பெண்கள் காட்டக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இந்த வருடம் இருக்குது. இப்போ ஓவராலாவே அவங்களுக்கு பாசிட்டிவ் தானே மேம் இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு ரிஷபராசி பெண்களுக்கு? மேம் அடுத்ததா ரிஷபராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது, எதெல்லாம் எடுக்க போகுது மேம்? ரிஷபராசினாலே அழகு. ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிச்ச கிரகம் சனி. சனிக்கு ரொம்ப பிடிச்ச இடம் 11. அப்போ ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிச்ச சனி தனக்கு ரொம்ப பிடிச்ச 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. டபுள் டமாக்கா ரிஷபத்துக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு ரிஷபத்துக்கு சனி பயிற்சி. ஸோ ரிஷபராசி பெண்களுக்கு பிரத்யேகமாக இந்த சனி பயிற்சி எதை கொடுக்க போகுது அதிகமாக? அழகுணர்ச்சிங்கிறது ரிஷபத்துக்கே உண்டான ஒரு பிறவி குணம்னு இருக்கும். ஸோ நோ மேட்டர் வாட், எங்கே போனாலும் நல்ல அழகாக ட்ரெஸ் பண்ணணும். காஸ்ட்லியாக பண்ணுறோமோ இல்லையோ அழகாக இருக்கணும், ப்ரெசன்டபுளாக இருக்கணுங்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். தான் இருக்கக்கூடிய இடத்த அழகாக வச்சுக்கணும். ஆஃபீஸ்லேயே உட்காந்து வேலை செஞ்சாலும் டேபிளை தொடச்சிட்டே இருப்பாங்க. நீட்னஸ் ரொம்ப பிடிக்கும். பெர்ஃபெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் அதிகமாகும். இப்போ இந்த சனி பயிற்சியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன் அதுதான். தன்னை தானே க்ரூம் பண்ணிக்கிறது, செல்ஃப் லவ் நிறைய கொடுக்கறது. ஓசிடி பிரச்சனை இருக்கவங்களா இருப்பாங்களா? ஓசிடின்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக அது ஓசிடியே கிடையாதுங்க. அது ஜென்ரலாக ஓசிடிங்கிற டேர்ம் வச்சுக்கிறாங்க. பட் ஆனால் நீட்டாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணுங்கிறது பிடிக்கும், அழகாக இருக்கணுங்கிறது பிடிக்கும். ஸோ அது ஒரு மனநோயின்னு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. பட் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கன்சர்ன்டாக இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே மேம்படும், மெருகாகும். இன்னும் கொஞ்சம் கன்சர்ன்டாக இருப்பாங்க. செல்ஃப் லவ் அதிகமாகும். தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது, எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது. இப்போ வீட்டில் ஹஸ்பண்டு குழந்தைங்க சமைச்சிட்டு இருந்தவங்க எனக்கு இன்னைக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால இதை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு செல்ஃப் லவ்ங்கிறது அதிகமாகும். தன்னை பற்றி ரிஷபராசி பெண்கள் அதிகமாக யோசிப்பாங்க. நெட்வொர்க்ஸ் அதிகமாகும். 11 அப்படிங்கிறது ஜன தொடர்பு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்க புதுசாக ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லை ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மறந்துருப்பாங்க, ஃபேமிலிக்குள்ளே இன்வால்வ் ஆகி இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் ரெனுவல் பண்ணுறது, கால் பண்ணி பேசுறது, எப்படி இருக்கேன், நான் இதை பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை வேலை விஷயமா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு கரியரில் ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுங்கிற மாதிரியான நிறைய ஸ்வீட்டான விஷயங்கள்லாம் ரிஷபராசிக்கு சனி கொடுப்பாரு. கெட்டுக்கதெல்லாம் அப்போ வைப்பாங்க அவங்க. நிச்சயமா வைப்பாங்க. ஹாப்பியாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. நானும் என் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரிஷபராசி பெண்கள் காட்டக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இந்த வருடம் இருக்குது. அப்போ ஓவராலாவே அவங்களுக்கு பாசிட்டிவ் தானே மேம் இந்த சனி பயிற்சி அவங்களுக்கு ரிஷபராசி பெண்களுக்கு? 200% பாசிட்டிவாக இருக்குது. ஓ 11ங்கிறது சாதாரண ஒரு இடம் இல்லை, உபஜயஸ்தானம். 3, 6, 11ங்கிறது சனிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடமும் கூட. ஸோ அப்போ ரிஷபராசி பெண்கள் அப்படிங்கிறவங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும், நினைக்கிற படி நடக்கும், நினைக்கிற நேரத்தில் நடக்கும். அப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் மேம்? ரிஷபராசி பெண்கள் ஒர்க்கிங் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சம்பளம் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ என்ன இன்கம் வாங்கிட்டு இருக்கோமோ அதை விட கூட கொஞ்சம் அதிகமாக ஏர்ன் பண்ணுறது, இல்லை இதை விட கூட ஒரு பெட்டர் பேக்கேஜில் நம்ம ஒரு வேலையை தேடினான்னு. ஸோ இதை விட நம்ம ஒரு கிராஷ் கோர்ஸோ ஏதோ ஒன்று படிச்சுட்டு நம்ம அப்கிரேட் ஆகிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனானே, இதை விட ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் நம்ம ஒரு வேலையை தேடினான்னு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க. குறிப்பாக ஸ்கூல் காலேஜ் சீனியர்ஸ்னு இவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க இவங்களுக்கு உதவுவாங்க. அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி, இவங்களோட சீனியராக இருக்கலாம், சூப்பர் சீனியராக இருக்கலாம், கால் பண்ணி எனக்கு வேலைக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுங்க அப்படின்லாம் இவங்க கேட்குறாங்க. அப்படின்னா பேசும்போது வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்குங்கிற மாதிரி ரிஷபம் பேச ஆரம்பித்து தன்னுடைய சோஷியல் சர்க்கிளை ஸ்ட்ரென்த்தன் ஆக்க அவங்களுடைய கரியர் அப்படிங்கிறது நல்ல க்ரூம் ஆகிட்டே வர்றதை நம்ம கண்கூட பார்க்கலாம். அதே மாதிரி சொந்த தொழில், புது தொழிலுமே நிறைய பெண்கள் தொடங்குறதுக்கான யோகம்ங்கிறது அதிகமாக இருக்குது. குறிப்பாக பியூட்டி காஸ்மெட்டாலஜி செக்டரில் நிறைய ரிஷபராசி பெண்கள் தடம் பதிக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையுது. நீங்க சொல்றத பார்த்தா ரிஷபராசி பெண்களை கையில பிடிக்க முடியாது போல மேம். கண்டிப்பா இனிமே கைப்பிள்ளையை கையிலே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்க போது ரிஷபராசி பெண்களுக்கு. ஓகே மேம், அவங்களுக்கு 200% நல்லது சொன்னீங்க. ஸோ ஆனா இதுலயுமே நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த 200 நடக்கும் அப்படின்னா என்ன சொல்வீங்க மேம்? கண்டிப்பா
செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது ரிஷபராசி பெண்களுக்கு வந்துடவே கூடாது. ஸோ நமக்கு ஒரு நல்ல பிளானிங் வரும். ஸோ இதை பண்ணால் இதை நம்ம முன்னேறலாங்கிற ஒரு பிளானிங் வரும். யாராவது ஒருத்தர் வருவாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, இதெல்லாம் பண்ணுமா, இதெல்லாம் கொஞ்சம் டூ மச்சா இல்லை, நமக்கு இதெல்லாம் ஒத்து வருமா, இப்படிலாம் யாராவது வந்து குழப்பி விடுவாங்க. சனியுடைய பார்வை ராசிக்கே விழுறதுனால அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனை பர்சனலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்க ஆரம்பிப்பாங்க ரிஷபராசி பெண்கள். அதை எடுக்கக்கூடாது. நம்மளுடைய இன்ட்யூஷன், நம்மளோட மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கிட்டு நம்ம போயிடணுங்கிற ஒரு மனோநிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து ரிஷபராசிக்காரங்க ரிஷபராசி பெண்கள் குறிப்பாக நிச்சயமாக தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்காகவே தன்னுடைய லைஃப்பை டெடிகேட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். இப்போ 5க்கு சனி பார்வை விழுது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இவங்களுக்கு இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 விஷயம் பண்ணணுங்க. ஒன்று, ஹஸ்பண்டுக்கிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பாதியாக ஷேர் பண்ணிடணும். அல்லது குழந்தைங்களுக்கே அவங்களோட வேலைகளை செய்ய சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இவங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப பேம்பரிங் பேரண்ட், பேம்பரிங் மதர்னா யாருன்னா ரிஷபராசி பெண்கள் தான். குழந்தைய வந்து சின்ன சின்ன வேலைகள் கூட செய்ய விட மாட்டாங்க. செஞ்சால் அதை பாவம்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது இவங்களுக்கும் நல்லது, ஃபேமிலிக்கும் நல்லது. ஓகே மேம். ரிஷபராசி பெண்கள் வந்து இந்த சனி பயிற்சியில் எந்தெந்த வழிபாடெல்லாம் செய்யணும் மேம்? ரிஷபராசி பெண்கள் இந்த சனி பயிற்சியில் அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறத நிறைய பண்ணுறது ரொம்ப நல்லது. அம்மனுக்கு குறிப்பாக குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறத இவங்க செஞ்சுக்கணும். சிவன் கோயிலில் உள்ள அம்பாள் எல்லாருமே சாந்த ஸ்வரூபமாக இருப்பாங்க. அந்த அம்மனை போய் கும்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மகாலட்சுமியும் சுக்கிரனுக்கு அதிதேவதை. ஸோ இந்த 2 வழிபாடையும் இவங்க திரும்ப திரும்ப மேற்கொண்டுட்டே வரும் பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இந்த சனி பயிற்சியில் ஏற்படுறத கண்கூட பார்க்கலாம். பூஜை ரூம் அப்படிங்கிறத, பூஜை அறையை ரொம்ப சுத்தமாக வச்சுக்க வேண்டியது அவசியம். தினமும் 2 தீபம் ஏற்றுறதுங்கிறது நல்ல பலன்களை ரிஷபராசி பெண்களுக்கு பெற்றுத்தரும். ஓகே மேம். சில பெண்கள் கோயிலுக்கே போகாம இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ்னு ஏதாவது இருக்கா மேம் ரிஷபராசி பெண்களுக்கு இந்த சனி பயிற்சியில்? இந்த சனி பயிற்சியில் ரிஷபராசி பெண்களுக்கான வாழ்வியல் பரிகாரம். தயிர் அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். ஸோ எனக்கு தயிரே ஆகாதுங்க, அதெல்லாம் எனக்கு வந்து பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அலர்ஜினா வெள்ளை மொச்சைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு சுண்டலில் ஒன்று. ஸோ அந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறதுக்கு காரகமான கிரகம் யாருன்னா சுக்கிரன். ஸோ அதை அடிக்கடி ஒரு சுண்டல் செஞ்சு சாப்பிட்றது, இல்லை ஒரு கிரேவியாக சாப்பிட்டு இன்டேக் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. இனிப்பு சுவை அப்படிங்கிறத கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்காக கடையில் வாங்கி ஸ்வீட்ஸாக சாப்பிடுங்கன்னு நான் வரலை. ஸோ நேச்சுரலாக ஸ்வீட்டனிங்காக இருக்கக்கூடிய ரொம்ப ஜூஸியான ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இல்லை தேனாக இருக்கலாம், நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் வகையாக சாப்பிட ஆரம்பிங்க. ஒரு காய், பொரியல், கூட்டு கிடைக்கிறத எடுத்து வாயில் போடாமல் கொஞ்சம் அந்த பிளேட்டுங்கிறது கொஞ்சம் சத்தானதாக இருக்கணும், ரம்மியமாக பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதை பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் அழகாக ஹெல்த்தியாக ஒரு பிளேட்டை வச்சு சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து சுக்கிரனுக்கான ஒரு நல்ல ரெமடி. இதை பண்ணிக்கணும். அதே மாதிரி தெருநாய்களுக்கு அப்பப்போ ஃபீட் பண்ணுறது, ஒரு பிஸ்கெட்டோ வீட்டில் மீந்து போன சாப்பாடோ ஏதோ ஒன்று வந்து தெருநாய்களுக்கு இவங்க அடிக்கடி கொடுத்துட்டு வராங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல ரெமடியாக இருக்கணும். கிழிஞ்ச ஆடைகளை கூடுமான பட்சத்தில் போடுறத தவிர்த்துக்கங்க. கிழிந்த ஆடைகள் சனியுடைய நெகட்டிவை இம்பேக்ட் பண்ணும். ஸோ இன்டியூஸ் பண்ணும். ஸோ கிழிந்த ஆடைகளுக்கு காரகமான கிரகம் வந்து சனியுடைய நெகட்டிவிட்டியை டச் பண்ணுற இடம் அது. இன்னொன்று, இந்த ரிஷபராசி பெண்கள் அதிகமாக ட்ரெஸ்ஸு சீக்கிரமாக புதுசாக வாங்கி போட்டாங்கனாலே கிழிஞ்சிரும். ஸோ இருந்ததுன்னா ஒன்று ஸ்டிச் பண்ணியாவது போடுங்க, இல்லைன்னா அந்த ட்ரெஸ்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. கிழிஞ்ச ஆடைகளை போடுறதை தவிர்க்கிறதும் ஒரு நல்ல பரிகாரம். ஓகே மேம். அப்போ ஓவராலாக இந்த சனி பயிற்சியில் வந்து ரிஷபராசி பெண்களுக்கு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க மேம்? 9 on 10 ஃபார் ரிஷபராசி பெண்கள். வாவ், ரொம்ப நல்லா இருக்க போது. சனியுடைய பார்வையுமே கூட வந்து பெருசாக பாதிக்காது. ஏன்னா சனிக்கு வந்து குருவுடைய வீட்டில் கொண்டு குரு பார்வையை வேற வாங்க போறாரு. குரு பார்வையை வாங்கின சனியுடைய பார்வை நம்மளை பாதிக்காது. அப்போ ரிஷபத்துக்கு எல்லா வழியும் ஓப்பனாக இருக்குது. கரியராக போய் ஜெயிச்சுக்கோ, ஒன்றை நீயே க்ரூம் பண்ணிக்கோ, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்லாக தலையில் வைக்காத, ஷேர் பண்ணு. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை தான் இந்த சனி பகவான் டீச் பண்ண போகிறாரு. ஸோ ஹாப்பியாக சூப்பராக இந்த சனி பயிற்சியை ரிஷபராசி பெண்கள் என்ஜாய் பண்ணலாம். மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.